Hi everyone, Tailwind CSS யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு border gradient effect பண்ணுவோமா? அதுக்கு first background color set பண்ணிக்கலாம். Display flux யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இனிமே கொடுக்க போற எல்லா elementsம் centerல align ஆயிருக்கணும். அதனால தான் display flux யூஸ் பண்ணிருக்கேன். And ஒரே ரோல வேண்டாம், எனக்கு column வைஸா போதும். அதனால தான் flux column கொடுத்திருக்கேன். Item center வந்து அந்த particular elementை verticalா center பண்ணும். And justify content center வந்து horizontala அந்த elements எல்லாம் center பண்ணும். And minimum height வந்து screenோட height எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் betweenல gap வந்து 16 இருக்கணும்னு சொல்லியாச்சு. இனி உள்ள ஒரு சர்க்கிள் நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு height, width எல்லாமே கொடுத்தாச்சு. And rounded fullன்னு கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்க்கிள் கிடைச்சிரும். ஹைட்டும் வித்தும் ஈக்குவலா இருந்துச்சுனாலே போதும். பேக்ரவுண்ட் gradient வந்துட்டு direction towards rightன்னு கொடுத்திருக்கேன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ப்ளூ கலர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். தெரியுதா? ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிள்க்கு உள்ள நான் கிரேடியன்ட் கலர் கொடுத்தாச்சு. ப்ளூல இருந்து ஸ்டார்ட் ஆகி பர்பிள் வழியா போய் எண்டிங் கலர் வந்துட்டு பிங்க்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்துருச்சா? இனி இதுக்கு மேல இன்னொரு லேயர் வைக்க போறோம். இதுக்கு ஒரு அனிமேஷனும் கொடுத்தாச்சு. ஸோ சிஎஸ்எஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்ம கீ ஃப்ரேம்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கிளாஸ் நேம்ஸ் கொடுத்தாலே போதும். இதை ஹோவர் பண்ணும்போது எல்லோ கலர்ல மாறணும்னு கொடுத்துருக்கேன். தெரியுதா? ஸோ ஃப்ரம் எல்லோ அதுக்கப்புறம் டு பிங்க். எல்லோல ஸ்டார்ட் ஆகி பிங்க்ல முடியணும்னு சொல்லியிருக்கேன். தெரியுதா? ஹோவர் எஃபெக்ட் எல்லாமே வச்சாச்சு. ஸ்மூத்தா இருக்கணும்ல, அதனால தான் இந்த டிரான்சிஷன். டியூரேஷன் வந்துட்டு 500 கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் நம்ம வந்துட்டு ஹோவர் பண்ணும்போது. இனி இதுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ள நான் சும்மா ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அதை நான் இன்னும் அலைன் பண்ணல. ஸோ வித் வந்துட்டு ஃபுல் வித் ஆக்கிபை பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சு. ஹைட்டும் ஃபுல் ஹைட்டு. இதுவும் ரவுண்டட் தான். ஓகேவா? ஸோ இனி நான் இதுக்கு கலர் கொடுத்துட்டேன்னா அழகா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். இப்போ தெரியுதா? பார்க்கறதுக்கு பார்டர் அப்ளை ஆன மாதிரியே இருக்கு இல்லையா? நம்ம கிரியேட் பண்ணது என்னமோ அவுட்டர்ல ஒரு சர்க்கிள், அதுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் தான். ஆனா பார்க்கறதுக்கு பார்டர் அப்ளை ஆன மாதிரி இருக்கா? ஸோ டிஸ்பிளே ஃபிளக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு எலமெண்ட்டை கரெக்டா சென்டர் பண்றதுக்காக தான். டெக்ஸ்டோட கலர் ஒயிட். ஸோ பர்ஃபெக்டா சென்டர் வந்துருச்சா? அந்த டெக்ஸ்டோட சைஸும் கொஞ்சம் பெருசா கேட்கிறேன், கொஞ்சம் போல்டாவும் மாத்திக்கிறேன். சென்டர் அலைன் பண்ணியாச்சு. இனி இது கீழே குட்டி குட்டியா எலமெண்ட்ஸும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் தான். பேக்ரவுண்ட்ல ஒரு கிரேடியன்ட் எலமெண்ட், அதுக்கு உள்ள இன்னொரு இன்னர் எலமெண்டா கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, மெயின் பேரண்ட் கண்டெய்னருக்கு கிளாஸ் வந்து கிரிட்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா உள்ள எனக்கு வந்து 4 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4 கார்ட்ஸுமே ஈக்குவலா ஒரே ரோல அலைன் ஆயிருக்கணும்ல, அதனால தான் கிரிட் கொடுத்துருக்கேன். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்துட்டு கிரிட் கால்ஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரோல 2 காலம்ன மாதிரி பிரிச்சுக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஸ்கிரீன் சைஸுக்கு ஒரு ரோல எனக்கு 4 காலம் வேணும்னு சொல்லியிருக்கேன். இன்பிட்வீன் அவங்களுக்கு கேப்பும் அப்ளை ஆகும். இப்போ நான் இங்க ஸ்கிரீனை வந்துட்டு ஸ்மாலா வச்சிருக்கேன். ஸோ ஒரு ரோல 2 காலம் இருக்கு. ஒருத்தங்களுக்கும் நம்ம வந்துட்டு கிளாஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 லேயர் வேணும் இல்லையா? ஒன்னு வந்து அந்த கிரேடியன்ட் லேயர், இன்னொன்னு வந்து நம்ம டெக்ஸ்ட் இருக்கிற அந்த ஒரு லேயர். ஸோ அவுட்டர் கண்டெய்னருக்கு இந்த மாதிரி பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு அதுக்கு பேடிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ரவுண்டட் எக்ஸல் அப்படின்னா அதோட எட்ஜஸ் மட்டும் நம்மளுக்கு ரவுண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் கிரேடியன்ட் கலர் டுவர்ட்ஸ் ரைட்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரம் பிங்க். தெரியுதா? அப்ளை ஆயிருக்கா குட்டியா? ஃப்ரம் பிங்க் 500 டு பர்பிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 2 கலர் தான். அண்ட் இதை ஹோவர் பண்ணும்போது இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகணும். ஸ்கேல்னாலே ஆல்ரெடி இருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெருசாக்குறது தானே. டிரான்சிஷனும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சுல. ஸோ டிரான்சிஷன் கொடுத்தேன்னா அது கொஞ்சம் பொறுமையா இதுவாகும். ஸோ ஹோவர் பண்ணும்போது கலர் வந்துட்டு மாத்திருக்கேன். ஃப்ரம் ஸ்லேட் த்ரூ ப்ளூ, அதுக்கப்புறம் சயான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 3 கலர் கொடுத்துருக்கேன். தெரியுதா? 3 கலர் மாதிரிதான். இனி இதுக்கு மேல இன்னொரு லேயர் நான் வைக்க போறேன். ஸோ பேக்ரவுண்ட் பிளாக்னு கொடுத்து வந்துருச்சா? டெக்ஸ்ட் ஒயிட். ஸோ சேம் கான்செப்ட் தான். அந்த சர்க்கிள்க்கு பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நான் பண்ண போறேன். பேடிங் 6 இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ண போறேன். அடுத்து ஜாவா அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கும்
ஃபர்ஸ்ட் இருந்தே பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மேல இன்னொரு ஸ்கொயர் வச்ச மாதிரி இருக்கும். மீன்ஸ் ஒரு ரெக்டாங்கிள் மேல இன்னொரு ரெக்டாங்கிள் வச்ச மாதிரி இருக்கும். ஆனா இத கம்ப்ளீட்டா அவுட்புட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கா? பார்டர்ல நம்ம வந்துட்டு கிரேடியன்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பார்டர்ல கிரேடியன்ட் எஃபெக்ட் அப்ளை பண்றது எவ்வளவு ஈஸின்னு தெரியுதா? கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். அவுட்டர்ல ஒரு கண்டெய்னர், அதுக்கு ஃபுல்லா நம்ம வந்துட்டு கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஹோவர் பண்ணோம்னா என்ன கலர்ல மாறணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்.